நான் கோல்டு சேவிங் ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம். நிறைய இடங்களில் இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நிறைய ஷாப்பில் வந்து இது கோல்டு சேவிங் ஸ்கீம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்கள் லைஃபுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதை பற்றியான டீட்டெயில்ஸ், ஸோ கோல்டு சேவிங் ஸ்கீம்னா என்ன அப்படிங்கிறதும் ப்ரீஃபான டீட்டெயில்ஸும், ஸோ எந்த ஷாப்லலாம் என்ன மாதிரி ஸ்கீம்லாம் இப்போ இருக்குது அப்படிங்கிறதும், அதில் கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னங்கிறதும் ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்ல போகிறோம். தங்க நகைச்சீட்டு அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் ஒரு கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்லைடை நீங்கள் பாருங்கள். அதனுடைய பர்ச்சேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஒரு கிராமுக்கு வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு 7500ன்னு வச்சுங்களேன். ஸோ அடுத்து அதோட நம்ம என்ன அடிஷ்னல் ஆட் ஆகும்னா ஜிஎஸ்டி 3% வந்து நமக்கு ஆட் ஆகும். ஸோ இது கவர்மெண்ட் கட்டுறது கம்பல்சரி கட்டிடணும். அடுத்து இன்னொன்று ஆட் ஆகும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேக்கிங் சார்ஜ் அண்ட் வேஸ்டேஜ் சார்ஜ், அதாவது செய்கூலி சேதாரம். இந்த ரெண்டுக்குமே வந்து கோல்டில் வந்து ஆட் பண்ணுவாங்க. இந்த நகைச்சீட்டில், தங்க நகைச்சீட்டில் என்ன பெனிஃபிட்னா, நம்ம இந்த பர்ச்சேஸ்க்கான அந்த கிராமுக்கான வேல்யூவும் ஜிஎஸ்டி மட்டும் நமக்கு ஆட் ஆகும். இந்த செய்கூலி சேதாரம் வந்து நமக்கு ஆட் ஆகாது. பட் நீங்கள் டைரெக்டாக போய் ஸோ இமீடியட்டாக எடுக்கிறீங்க, ஒரு கல்யாணத்துக்கு எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக வந்து நீங்கள் இந்த செய்கூலி சேதாரம் வந்து அதுக்கான எவ்வளோ பர்சன்டேஜோ நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இது கம்பல்சரி. ஸோ நீங்கள் இந்த நகைச்சீட்டு போடும்போது என்ன அப்படின்னா இதனுடைய சேதாரம் வந்து உங்களுக்கு குறையிறதுக்கு, டோட்டலாகவே ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கம்மியானதில் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் என்ன சார் பெனிஃபிட் அப்படி, ஒரு 10,000 சேவ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த நகைச்சீட்டு கட்டுறீங்க அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் 11 மாதம் கட்டுவீங்க. 12ஆம் மாதம் இந்த கோல்டை நீங்கள் எடுப்பீங்க. ஸோ அந்த 11 மாதத்துக்கான இது வந்து நீங்கள் பாருங்கள், 1,10,000 கட்டுறீங்க வச்சுங்களேன். ஸோ அதனுடைய ஜிஎஸ்டி வந்து 3300. இந்த ரெண்டுமே நம்ம கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும். எப்போ எடுத்தாலுமே நகைச்சீட்டு நீங்கள் போட்டாலும் சரி, டைரெக்டாக போய் எடுத்தாலும் சரி. இந்த வேஸ்டேஜ் வந்து பாருங்கள் 15%. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா எதுலேருந்து ஆரம்பிக்கணும், கிட்டத்தட்ட 10%லேருந்து ஆரம்பிக்கும். 10ல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 35% வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வேஸ்டேஜ் நம்ம தான் கட்டி ஆகணும். அது செய்கூலி சேதாரம் இருக்குது இல்லையா, அதை நம்ம தான் கட்டியாகணும். உதாரணத்துக்கு நான் 15% எடுத்திருக்கேன். ஏன்னா 15% செயின், மோதிரம் இதெல்லாம் வருது. ஸோ அதை தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 16,500 வருது. ஸோ நீங்கள் இந்த 16,500 சேர்த்திங்க அப்படின்னா 1,29,800 வந்து உங்களுக்கு வருது. இதில் வந்து என்னென்னா, நீங்கள் இப்போது டைரெக்டாக நீங்கள் போய் கோல்டு ஷாப்பில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் பே பண்ணி தான் எடுத்தாகணும். ஆனால் நீங்கள் நகைச்சீட்டு போட்டு எடுத்தீங்கன்னா இந்த வேஸ்டேஜ் 15% வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணியிருக்க முடியும். ஸோ 16,500 வந்து உங்களுக்கு லாபம்.